அடிச்சிருக்கு, கலப்படம் இல்லை இதுக்குள்ள. அது வந்து செய்தியில எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பவுடரா வந்திருக்கு. நாங்கள் ரெண்டும் பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கிறோம். இங்கே பார்த்தா சுண்டங்க அந்த முதல் காட்டின வத்தல் இங்கே இதுக்காக இப்போ சும்மா இன்றைக்கு போக போகுது, அமெரிக்காவுக்கு போக போகுது. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா கேர்னரில் நிற்கிறோம். அமெரிக்காவுக்கு ஒரு பார்சல் ஒன்று அனுப்ப போகிறோம். என்ன சாமானண்டா இங்கே பாருங்க, கேர்னரில் ஹோம் மைரா உற்பத்திகள் அவாண்ட ப்ராடக்ட்டுக்கு வீட்டையே வந்திருக்கிறோம். என்ன சாமான் அனுப்ப போகிறோம்னா நிறைய காய போட்டு கொண்டிருக்கிறா. இங்கே பாருங்க, புழுக்கொடியால் இங்கே பாவக்காய் வத்தல் எல்லாம் இவ்வளவு காய போட்டு கொண்டிருக்கிறா. இது வந்து பேப்பர், இது ஊறி காயறதுக்காண்டி போட்டிருக்கிறா. அதே நேரம் அங்கால சிதம்பரத்தம்பூ இருக்குது. அதே மாதிரி இஞ்சால பாருங்க இவ்வளோ பாவக்காய் வத்தல். இது ஆவரம்பூ மொட்டு. அதே மாதிரி இஞ்சால இருக்கிறது இந்த காய் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சுண்டங்காயிலோ சுண்டங்கத்தரிக்காய், சுண்டங்கத்தரின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் அக்காட்ட இப்போ ஒரு கிழமைக்கு முதல் ஆர்டர் பண்ணி பிரண்ட வடகம் அதுலேருந்து எல்லாம் ஒரு 6-7 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி வச்சுருக்குறோம். 2 பேருக்கு ஆர்டர். இப்போ அதை தான் வேண்டாம் அக்காட்ட வந்திருக்கிறோம். வாங்க போய் வேண்டுவோம். முதல்ல இங்கே பாருங்க, இதில் வந்து இருக்கிறது புழுக்கொடியல் சிப்ஸ், அதாவது புழுக்கொடியில் குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கிறா அந்த அக்கா. இதை ஒன்று வச்சாச்சு. அடுத்ததாக இதை பாருங்க, இது என்னென்னா செவ்வரத்தம்பூ பவுடர். இது என்னதுக்கு பயன்படுறேன்னா, இது வந்து ஈமோகுளோபின் குறைஞ்சாக்கள் இதை வந்து மருந்தா, அதாவது உணவாக எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, இதை வந்து ஜூஸாகவும் குடிக்கலாம் அக்கா பின்னுக்கு இந்த சொல்லி கொண்டிருக்கிறா. அதே மாதிரி இங்கே பாருங்க, இதில் எவ்வளோ சாமான் இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு அமெரிக்காவுக்கு அனுப்ப போகிறோம்ண்டு. இது வந்து நெல்லிக்காய் வத்தல். அதே மாதிரி இது வந்து ஓம் மைரா உற்பத்தி. இது பிரண்டை வடகம், பிரண்டை தட்டு வடகம் இவ்வளோ வச்சு கொண்டிருக்கிறா. பார்க்க தெரியுது, நல்ல குவாலிட்டியாக வடிவாக பேக் பண்ணி வச்சிருக்கிறா. இது வச்சாச்சு. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது, இது இன்னொரு அண்ணாவுக்கு நாங்கள் சாம்பிளுக்கு அனுப்ப போகிறோம் பிரண்டை தண்டு வடகம். அடுத்ததாக இது வந்து என்ன வடகம்ண்டா பாவற்காய் வடகம். பாருங்க, வெங்காயம் வச்சு டபுள் பேக் பண்ணியிருக்கிறா. ஏனெண்டா வெளிநாட்டுக்கு அனுப்புறது. இதை வைக்காச்சு. அடுத்ததான் இது என்னென்னு பார்ப்போம், வேப்பம்பூ வடகம். இதுவும் வேப்பம்பூ வடகம். இது ஒரு ஆளுக்கு இது ஒரு ஆளுக்கு இல்லை சின்ன சின்ன பேக்கெட்டாக வச்சுருக்கிறேன். ஓகே, இது சுண்டங்க வற்றல். அதே மாதிரி இது என்னென்னா, இப்போ அக்காவுக்கு ஆர்டர் பண்ணி கொஞ்சம் டிலே ஆகிட்டு மழை அது காய வைக்க. நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, நீங்கள் jfood.lkல அக்காண்ட ப்ராடக்ட் எல்லாமே நீ அவாட்ட வந்து ஃபோட்டோஸ் எடுத்து, இந்த ப்ராடக்டின் ஃபோட்டோஸ் எடுத்து நாங்கள் அதில் போட போகிறோம். அப்போ நாங்களும் மிளகாய் தூள் அதில் அனுப்புறது, அதோட சேர்த்து உங்களுக்கு இதையும் அனுப்பி கொள்ளலாம். அதில் தனியாக போடுவோம். இப்போ எங்களோட ப்ராடக்ட் வந்து jfood உற்பத்திகள் என்று போடுவோம், அதாவது ஜெஃப்னா ஆத்தென்டிக் ஃபுட்ன்ற உற்பத்திகள் என்று போடுவோம். அதே நேரம் இந்த அக்காண்ட ப்ராடக்ட் வந்து ஓம் மயூரா ப்ராடக்ட் போட போகிறோம். அது மட்டும் இல்லை, என்னென்னா இப்போ அதே மாதிரி வேறு ஆக்களோட உள்ளூர் உற்பத்திகளையும் நாங்கள் எங்களோட வெப்சைட் ஊடாக அனுப்ப போகிறோம். உதாரணமாக இவர்கிட்ட கேரைன்னு ரோஷன் உங்களுக்கு தெரியும், பல்லுயிர் 2 வைத்து தான் நாங்கள் எடுக்கிறது, பனங்கட்டி எடுக்கிறோம். நாங்கள் சில பொருட்கள் எல்லாம் எடுக்கிறோம். நாங்கள் அக்காட்ட ஆவர் சம்புலேருந்து எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்க, அது ஃபுல்லாகவே வேண்ட ப்ராடக்ட் தான் இருக்குது. புழுக்கொடியிலேருந்து எல்லாமே இருக்குது. மோரில் ஊறப்பட்ட மிளகாய் எல்லாம் அங்கே காஞ்சி கொண்டு இருக்குது. இங்கே பாருங்க, தான் போட் அக்காண்ட ஓம் மயூரா சிறு கைத்தொழில் பதிவிலக்கம் எல்லாம் பதிஞ்சு கேர்னரில் பதிஞ்சிருக்கிறா. ஏற்கனவே நாங்கள் வீடியோ போட்டு நிறைய ஃபேஸ்புக்கில் எல்லாம் போயிருந்தோம். உங்களுக்கு எடுத்தவே தானே அக்காவுக்கு எடுத்தவை. இது ஒரு அமெரிக்கா ஆர்டர், மற்றது ஒரு ஜெர்மனி ஆர்டர். அதை விட ஒரு யூகே அக்காவுக்கும் சாமான் நாங்கள் அனுப்ப போகிறோம். எல்லாத்தையும் அனுப்பி கொண்டு இருக்கிறோம். இதுக்கு பிறகு நாங்கள் அக்காவோட கதைக்கலாம் தெரியும். அக்கா பிஸியாக இருக்கிறா. சரி, கதைச்சி போட்டு எடுப்போம். பாருங்க, எவ்வளோ உற்பத்தி பொருட்கள் இருக்குது. இவ்வளோ இன்றைக்கு போக போகுது, அமெரிக்காவுக்கு போக போகுது. என்னென்னா அது மட்டும் இல்லை, நீங்கள் யாரும் சிறு கைத்தொழில் செய்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட விளம்பரங்கள், அதாவது உங்கள்கிட்ட சிறு கைத்தொழில் முயற்சிகளை வந்து நாங்கள் இலவசமாக எங்கள்கிட்ட சைட்டில் போட்டு தருவோம். எங்களுக்கு வெப்சைட்டும் இருக்குது, wholesale.lk. அதில் எங்கள்கிட்ட டீட்டெயிலாக போட்டோம்டா, விவரங்களை போட்டோம்டா. கூகுளில் தேடினா உதாரணமாக ஜெஃப்னா பல்மைரா ப்ராடக்ட் யாழ்ப்பாண உற்பத்திகள் வட 2000 நினைக்கிறேன் 15ஆம் ஆண்டு செய்த நான் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகிட்டுது. அதில் நீங்கள் போடலாம், உதாரணமாக சர்ச் பண்ணி பார்க்கலாம். நிறைய சைட்டுகளை போட்டு கொண்டிருக்கோம். கார் ரெண்டல் தேவைண்டா அதில் நீங்கள் தேடி பார்த்து கொள்ளலாம். அதை விட வேறு தொழில் முயற்சிகள் அதுகளோட டீட்டெயில் எல்லாம் போட்டு கொண்டிருக்கோம். அதை விட எங்களோட யூடியூப் சேனல்லையும் போட்டு கொண்டிருக்கிறோம். தேவையானாக்கள் இலவசமாக நீங்கள் அதை
உங்களோட விவரங்களை எங்களோட இணையதளத்தில் பதியணுமாண்டா கீழ்காணும் வாட்ஸ்அப் இலக்கம் 0729299990 உங்களை வியாபார விவரங்களை அனுப்பிடுங்க. ஒரு படம், ஒரு தலையங்கம், அதுக்கு என்ன போடுறது, என்ன சம்பந்தமானது, கணக்கு நிறைய படங்களை அனுப்பிட்டா போட்டுவிட்டா அவங்களுக்கு பார்க்க நல்ல விளம்பரமாக டீட்டெயிலாக இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் அக்கா விட்ட கார்னரில் வந்திருக்கிறோம். மயிரா உற்பத்திகள். என்னென்னா அக்காண்ட ப்ராடக்ட்டுக்கு நிறைய ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் கால் வந்து எங்களுக்கே கால் பண்ணினவன் அக்காவுக்கு எடுத்துட்டு அக்காண்ட வாட்ஸ்அப் நம்பர் அதில் போட்டு நாங்கள் தான் இருந்தாலும் எடுத்து வைக்கும். ஆனால் அக்கா கொஞ்சம் பிஸியானால் இவ்வளவு இதை செய்து கொண்டு இருக்கிற ஆக்களை வச்சு மேனேஜ் பண்ண கொஞ்சம் ஆக்கள் வேலை ஆக்கலண்டா அப்படித்தானே. என்னன்னா அக்காட்ட ஸ்பெஷல் ப்ராடக்ட் இங்கே பாருங்க, சிதம்பரத்தம்பூ பவுடர் எப்படி வந்து பவுடர் ஆக்கி வச்சிருக்கிறா, 2 பேக் பண்ணி இருக்குது. அதே மாதிரி இது வந்து பிரண்ட தண்டு வடகம். இங்கே பாருங்க, இது வந்து பிரண்ட தண்டு வடகம். அக்கா வந்து எடுத்துக்கொண்டு வாரா மிச்ச சாமானையும். இதில் கரையில் வைக்கணுமா? அக்கா வந்து உலகத்தையும் கொண்டு வரேன். இது பாவக்காயில் போட்ட பாவக்காய் வடகம். இது வந்து செவரத்தம்பூ பவுடர் இணல் வெயில்ல போட்டு வச்சு எடுத்து செய்து இருக்கிறோம். இது வந்து குழந்தைகள் பாவிக்கலாம், கர்ப்பவதிகள் பாவிக்கலாம். முக்கியமாக பெண்களுக்குரிய மூலிகை பொருள் தான் இந்த பொருள். இது வந்து ஈமோகுளோபின் குறைஞ்ச ஆட்கள் வந்து பாவிக்கலாம். மற்ற சுடுதண்ணிகளையும் போட்டு பவுடரா வந்திருக்கு. நாங்கள் முதல் தரம் பார்க்குறோம். நல்ல இது வந்து இணல் காய்ச்சல் அடிச்சிருக்கு, கலப்படம் இல்லை இதுக்குள்ள. அது வந்து சரியா நிறைய செய்யணும், சரியா ரிஸ்க் எடுத்து தான் செய்யணும். சும்மா விளையாட்டா செய்யல. நாங்க முதல்ல 1 கிலோ ஆர்டர் பண்ணிட்டு அப்புறம் சொன்னோம் அட்லீஸ்ட் 100 கிராமாவது தாங்கோ, என்னடா வேலைக்கு கட்டாயம் அனுப்பணும்ட்டு. நிறைய செய்தா தான் வெறும் பிரச்சனையா இருக்கும். இல்லை மழை பெஞ்ச மழையால எல்லாமே பழுதா போயிட்டு தான் போன்னு செய்யல. அவையெல்லாம் மண்ணுக்கு சொந்தமா போச்சு நம்ம செய்த உற்பத்தியில எல்லாம் மழையால. இது வந்து சுண்டங்காய் வத்தல். இது வந்து எங்கிட்ட வந்து நேரடி உற்பத்தி. நாங்கள் வந்து வேற இடத்துல எடுத்து செய்யறேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் சுண்டங்காய் எல்லாம் காஞ்சு கொண்டு இருக்கு. அதை வந்து வத்தலாக்கித்தான் இந்த சுண்டங்காய் வச்சிருக்கு. இது வந்து கறியா நீங்கள் வைக்கலாம். என்னடா மச்சம் செய்கிறார்கள், மச்சம் சமைக்கிறார்கள்னு சொன்னால் அந்த இறால் போட்டு வதக்கி வைக்கலாம். மற்றது வந்து வெங்காயம் போட்டு பிரட்டி தக்காளி பழம் வாங்குறதோட போட்டு வைக்கலாம். மற்ற பொரிச்சு சாப்பிட்றோன்னு சொல்லி சொன்னாலும் இது பொரிச்சு சாப்பிடலாம். அடுத்து வந்து வாழைப்பூ வடகம் தெரியும் நினைக்கிற நெல்லா இருக்கும். இது வந்து பொரிச்சு சாப்பிடக்கூடிய பொருள் தான். மற்ற வந்து ஏன் கயறுதண்டு கேட்குறீங்க, நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நல்லா தண்ணி அந்த நல்லா வந்து எண்ணெய் கொதிச்ச உடனே டக்காண்டு போட்டு எடுக்க ஒன்றுமே தவிர நீங்கள் கரை நேரம் இதை விட்டுட்டு எடுத்தா உங்களுக்கு கயராக தான் தெரியும். ஆனால் எங்கண்ட உற்பத்தியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அதை செய்யக்குள்ள அதை கவனமாக செய்து கொண்டீங்களா சரி. எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுட்டு டக்காண்டு எடுக்கணும், போட்டு டக்காண்டு எடுத்து விட வேணும். இது கரை நேரம் வச்சு கொள்ளாதீங்க. வச்சிங்கன்னா அப்புறம் கயர்ப்பு தன்மை தான் உங்களுக்கு வரும். அப்போ அதை கவனமாக செய்து கொள்ளுங்க. இது வந்து மற்ற வந்து நெல்லிக்காய் வத்தல். இது வந்து சுடுதண்ணிக்கையும் போட்டு குடிக்கலாம். மற்றது வந்து நீங்கள் உங்களுக்கு இப்போ நாங்கள் இது இப்போ ஆர்டர் கேட்டபடியால் வத்தலை அனுப்பி இருக்கிறேன். இது பவுடராக அடிக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு பவுடர் தேவையாண்டா இதை நீங்கள் நல்லா திருப்பி இருக்க வெயில காய வச்சுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவளவாக குட்டி கிரைண்டரில் அடித்து ஜூஸ் மாதிரி சுடுதண்ணி அதில் விட்டு குடிக்கிறேன்டா குடிச்சு கொள்ளலாம். இது எல்லாம் சும்மா பவுடர் மாதிரி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டனாலும் சாப்பிடலாம். இது மற்ற இது வேப்பம்பு வடகம் தெரியும் தானே, ஃபேமஸ். இந்த முறை வேம்புகள் எல்லாம் சரியான கவலைக்குரிய விடையும் வேம்புகள் எல்லாம் எரிஞ்சு போச்சு வெக்கையில. அப்போ பூவுக்கு பெரிய ஒரு தட்டுப்பாடு கொண்டு வரும் இந்த முறை. இல்லாட்டி இப்போ இந்த நேரம் பூ நிறைய வார நேரம் வீட்டை ஒரு பூ கொடி இல்லை. இப்போதான் முதல் இதெல்லாம் வேம்பெல்லாம் அப்படியே கருகி போச்சு. அப்போ ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் நிற்கிறோம். மற்றது இந்தியாவில் பார்த்தீங்களாண்டா மோர் மிளகாய். இது வந்து மோரும் உப்பும் போட்டு காய வச்சிருக்கு இந்த மிளகாய். மற்றது வந்து அங்கால இருக்க சுண்டங்காய் வத்தல். மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா இது தனியாக ஆவாரம்பூ, தனியாக பூத்தான். இது தனியாக பூத்தான். இப்போ இது எடுத்து நீங்களா பவுடர் அடிக்கிறண்டாலும் அடிக்கலாம், மற்ற கோப்பி செய்யறண்டாலும் செய்யலாம். மற்ற இதே மாதிரி தனியாக மொட்டும் இருக்குது. ஆவாரம்பூ அது தனியாக பூ, இது மொட்டு. வித்தியாசம் இருக்கும். என்னதுக்காண்டி சிலர் மொட்டு கேட்குறாங்க. இப்போ எங்களுக்கு தெரியாதானே அவைக்கு என்ன தேவைப்பாடுண்டா. அப்பாவே ஒரு ஆள் சொல்கிறார் மொட்டு வேணுமெண்ட், ஒரு ஆள் சொல்கிறார் பூ வேணுமெண்ட். அப்போ நாங்கள் ரெண்டும் பிரித்து வச்சுக்கிறோம். இங்கே பார்த்தா சுண்டங்க அந்த முதல் காட்டின வத்தல். இங்கே இப்போ இதுக்காக இப்போ சும்மா தச்சமயம் வாட விட்டுருக்கு. நீ தான் இதுக்கு உப்பு மஞ்சள் போட்டு செய்யணும். இப்போ அக்கா சொல்கிறா நீங்கள் பனங்கட்டி வந்து ஒரிஜினல் எங்கேருந்தா பண்டத்திருப்பில் யாழ் பண்டத்திருப்பு உற்பத்திகள் இருக்காம், அங்கே எடுக்கட்டா மட்டும் இப்படி தான் பெறும். நல்லா அந்த சாஃப்ட்வேர் இருக்குன்னு நல்லது. விலை எவ்வளோ போட்டிருக்கீங்க? 250. விலை பரவாயில்லை. சரி அக்கா சரி. அப்படியே நாங்கள் எடுத்து கொடுக்கலாம் என்ன ஒரு ஆக்கள். ஓகே.
இப்போ நீங்கள் வந்து ஆர்டர் தேவையாண்டா எங்களோட ஜே ஃபுட் ப்ராடக்ட்டில் உள்ள மிளகாய்த்தூள், கோப்பித்தூள், முட்டைமா, மற்றது அரிசிமா எல்லாம் நாங்களே ஊற வச்சு எல்லாம் செய்கிறது. அதை விட மோர் மிளகாய் இருக்குது. அதை விட மிச்ச ஜாமான் வந்து புழுக்கொடியல், மோர் மிளகாய் ஒரு ஆக்கள்ல ஒரு விதமாக இருக்கும். மோர் மிளகாய் மற்றது ஹாவர் சம்பு, சிதம்பரத்தம்பு பவுடர், வடகங்கள், எல்லா விதமான பிரண்ட வடகம், மற்றது வாழைப்பூ வடகம் இதில் கிடக்கு. இப்போ நாங்கள் அனுப்புகிற சாமான் இதுகள் மற்றது அக்காட்ட கிட்டத்தட்ட எத்தனை ப்ராடக்ட் இருக்குது? 40 ப்ராடக்ட் இருக்குது. எங்கள்கிட்ட jfood.lkல நாங்கள் வெகு விரைவில் அப்டேட் பண்ணுவோம். இது வரைக்கும் எங்கள்கிட்ட ப்ராடக்ட் தான் இருக்குது. இனி எல்லா டைம் அவைண்ட ப்ராடக்ட பேரை போட்டு உதாரணமாக பண்டத்திறப்பு பலனோக்கு குன்ற வச்சாங்கன்னா அவைண்ட வெள்ளம் ஓமயிராண்ட அவைண்ட சிறுகாய் தொழில் பொருட்கள் புழுக்கொடியிலண்டா ஓமயிராண்டு போட்டோம்னா உங்களுக்கு விளங்கும் ஆட்ட ப்ராடக்ட் வந்து இதுண்டு. நீங்கள் அதை பார்த்து ஓட பண்ணலாம். ஆனால் நாங்கள் ஒரு கொஞ்சம் சர்வீஸ் சார்ஜ் வந்து செய்ய வேண்டி வரும். என்ன இங்கேருந்து கார்னருக்கு வந்து வேண்டி போகணும். அதை நாங்கள் ப்ரீம் அடிஷ்னல் ஆட்டுவோம். அடித்த விலை இதுண்டா அதை ப்ரீம்பாக போடுவோம். தேவையான ஆர்டரை எங்களோட jfood.lkல ஆர்டர் பண்ணுங்க. அதுலேயே நான் இப்போ எல்லாமே கல்குலேஷன் பண்ணி ஷிப்பிங் சார்ஜிலேருந்து எல்லாமே ஆட்டோமேட்டடாக விட்டுருக்குறேன். ஏன்னாண்டா ஒவ்வொரு ஆக்கள்கிட்ட கால் பண்ணி கதைச்சி அவைகளுக்கு ஒரு சில எரிச்சலாக இருக்கும். சில பேருக்கு கதைக்கத்தான் விருப்பம், கதைக்க விரும்புகிறாங்க கதையுங்கோ. உதாரணமாக 10 கிலோ ப்ராடக்டா யூகேண்டா இப்போ ஆட்டோமேட்டிக்காக 10 கிலோக்கு எவ்வளோ சார்ஜ்ன்னு வச்சு ஃபுல் கணக்கு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பில் வர்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் இருக்கும். சில வேளை சில இஷ்யூக்கள் வரும். இப்போ 10 கிலோ சாமான் எடுத்தால் 10 கிலோவும் வரும், அது 10.5 கிலோ 11 கிலோ வரும். பாக்ஸுக்கு ஒரு சார்ஜ் இருக்குது. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் இந்த சார்ஜஸ் போட்டிருக்கு. உங்களை விளங்க நினைக்கிறேன். மறக்காமல் கீழ்காணும் இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னென்னா கால் பண்ணி தச்சை மிஸ் பண்ணினாலும் வாட்ஸ்அப்பில் உங்களோட மெசேஜை போட்டு விடுங்க. ஒரு வாய்ஸ் மெசேஜ்னாலும் போட்டு விடுங்க. நன்றி, வணக்கம். இப்போ நாங்கள் இப்படியே வாரம் எங்கேட்டா அக்கா வீடு வந்து கார்னர் தானே, இப்போ கோவலம் தானே. இப்போ கோவலம் லைட் ஹவுஸ் வெளிச்ச வீட்டுக்கு வாரம். ரோட்டுகள் எல்லாம் இப்படித்தான். இப்படி அழகிய கடற்கரை இங்கே பாருங்க. இப்போ நாங்கள் நிற்கிறது கோவலம் வெளிச்ச வீட்டில். மைக்கெல்லாம் எடுக்கிறேன்னு எப்படி காற்று கடிக்கிறதோ தெரியாது. இதில் ஒரு என்னென்று சொல்லி சிறைச்சாலை என்று சொல்லி நம் பாதுகாப்பு இடம் என்று சொல்லி நம் உண்மையாக தெரிஞ்சாக்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பெரிய ஒரு பில்டிங்கும் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஸ்பெஷலண்டா கனகாலமாக இதை வந்து பராமரிப்பே இல்லாமல் இருந்தது. இப்போவும் பராமரிப்பே இல்லாமல் இருக்குது. கார்நகர் பிரதேச செயலகமோ பிரதேச சபை அவையெல்லாம் இதுக்கு பொறுப்புன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இங்கே நல்ல டூரிஸ்டான இடம். ஏன்னா கசூர்னா பீச் பக்கத்தில் இருக்குது, ஒரு 2 கிலோமீட்டரில். இவங்க நல்லா புதுசாக போட் ஒன்று போட்டிருக்கீனா. கார்னார் வெளிச்ச வீடு 1899ஆம் ஆண்டு அத்திவேரமிடப்பட்டு பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் குறிப்பாக கிறிஸ்துக்கு பின் 1916ஆம் ஆண்டு 300 மீட்டர் பொன்னிட்டு அடியாம அம்மா என்ன மாதிரி இருக்கேன். இதுண்ட தரையிலேருந்து 11 கடல் மைல் தூரத்துக்கு இந்த வெளிச்சம் இருக்கும். 1947ஆம் ஆண்டு 5 எரிவாயு சிலிண்டரை பயன்படுத்தி இதெல்லாம் இயக்கி கொண்டு வந்திருக்கீனம்மா. என்னென்னா உள்ள போய்க்கு பாருங்க 1816ஆம் ஆண்டு கட்டப்போ 1916 என்ன கட்டப்பட்டு சத்தம் கேட்குது, புறாண்ட சத்தம். ஆமாம் அவ்வளோ உயிரம் என்ன. சூம் 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 ஐயா எச்சம் போட்டுறாங்க கணக்காமையில் நிற்கிது. இப்போ நாங்கள் இந்த கட்டுறதுக்குள்ளே போகிறோம். பார்ப்போம் என்ன இருக்குன்ற உள்ள. நிறைய அறைகள் இருக்குது. அதே மாதிரி இந்த சமையலறை முந்தி பார்த்த ஞாபகம் இருக்குது, அதை கொண்டு காட்டினேன். சமையலறை தெரியாது, அந்த எரிக்கிற நெருப்பெரிச்சு இதுன்றதோ என்னவோ தெரியாது. வெள்ளைக்காரரான எந்த காலத்தில் தன்றபினா இதெல்லாம் முருங்கை கற்களால் தான் கட்டப்பட்டிருக்குது. முருங்கை கற்களும் எங்கண்ட சுண்ணாம்பு கற்களாலும் இருக்கின்றன. உங்களை கொண்டு காட்டணும் நினைக்கிறேன். இதுதான் எருக்கலை வெட்டி செஞ்சு வாங்க. இப்படி தான் எருக்கலை பூ பூக்கும். எவ்வளோ க்ளீனாக இருக்கு. இப்படியே பார்த்தா இஞ்சால பார்த்தோம்னா கசூர்னா பீச் தெரியணும். ஆனால் அது மறைக்க நினைக்கிறேன், வளைஞ்சு தான் இருக்கு பீச். ஓகே மக்களே, நன்றி வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அடுத்த காணொலியில் சந்திப்போம். தேவையான பொருட்களை ஆர்டர் பண்ணுங்கோ jfood.lk. நன்றி வணக்கம்.